நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து லார்ஜஸ்ட் கமா ஸ்மாலஸ்ட் டிஜிட் ஆஃப் எ நம்பர். சரியா? இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப என்னோட வேல்யூ ஒரு நம்பர் நீ கொடுத்துக்கணும், ரைட்டா? இப்ப என்னோட வேல்யூ நீ வந்து 3412 கொடுத்தேன்னா இதுல ஸ்மாலஸ்ட் டிஜிட் வந்து என்னது 1, லார்ஜஸ்ட் டிஜிட் என்னது digit is equal to 4. இதுதான் உனக்கு ஆன்சரா வரும். சரியா? பெரிய டிஜிட் 4, சின்ன டிஜிட் 1. சரியா? கொஞ்சம் ஓபன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா செஞ்சுட்டே அப்படி பண்ணிடுவோமா? ஓபன் பண்ணிப்போம். சரியா? ஒரு நம்பர் தான் உனக்கு இன்புட். ஓகேயா? அப்ப நான் என்ன கொடுத்துக்கிறேன் டிக்ளரேஷன்ல int n scan ஒரு நம்பர். இப்ப என்ன பண்ணணும்? இன்டீஜர்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் வந்து %d, நம்பர் வந்து ஆம்பர்சண்ட் n. சரியா? எல்லா ஸ்கேனப்க்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் ஆஃப் போடணும். அந்த ஸ்கேனப் ஸ்டேட்மெண்ட்டை அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடும். என்டர் n. சரியா? என்டர் n. இப்ப நீ என்ன கொடுத்துட்ட? ஓகேயா? இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா எது பெரிய டிஜிட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப ஒவ்வொரு டிஜிட்டையும் தனித்தனியா பிரிக்கணும். இப்படி பிரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா n மாடுலோ 10 அப்படின்னா என்னது? மாடுலோங்கிற ஆபரேட்டர் உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப மாடுலோங்கிற ஆபரேட்டர் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா என்னோட வேல்யூ 3412. சரியா? மாடுலோ 10, மாடுலோ 10னா இந்த நம்பரை எனக்கு பதிலா அதை சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். 10ஆல வகுத்து மீதி என்னன்னு கண்டுபிடிக்கணும். 10ஆல வகுத்து மீதி என்னது சொல்லு? கடைசி டிஜிட் தான் மீதியா வரும் 2. ஓகேயா? இப்ப இதே இத என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த என்னோட வேல்யூவை 3412 இருந்தா இந்த கடைசியை விட்டுட்டு 341 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். என்னோட வேல்யூ என்ன எழுதிக்கிறேன்? 341. இந்த 341 10ஆல வகுத்து மீதி கண்டுபிடிச்சா என்ன வரும்? மீதி கண்டுபிடிக்கணும். மீதி கண்டுபிடிக்க தெரியுங்களா? அதாவது இந்த லாஸ்ட் டிஜிட் வரும் 1. கரெக்ட் தானே? மீதி ஈவு தெரியுமா? ரிமைண்டர். மீதினா ரிமைண்டர், ஈவுனா கோஷன்ட். ஈவுனா என்னது? கோஷன்ட். அதெல்லாம் போட்டு காட்டணுமா? போட்டு காட்டணும்னா எடுத்துருவோமா? இப்ப பாரு 3 4 பெயிண்ட்ல போட முடியாதோ? இப்ப என்ன பண்ணலாம்? அதாவது 3412னா 3412 10ஆல வகுத்தேனா 3410 0 வரைக்கும் வந்துன்னா 0ன்னு இருக்கிறது எல்லாம் தானே 10ஆல வகுப்படும். 10 20 30 0ன்னு இருக்கிறது. அப்ப இதுக்கு முன்னாடி 0ன்னு என்ன இருக்கும்? 10ன்னு இருக்கும், ரைட்டா? அப்ப இதுல மீதி என்ன வரும்? இந்த கடைசி 2 தானே வரும். அதே மாதிரி இத பாரு 340 அப்படின்னு இருந்தா அது 10ஆல வகுப்பட்டும். மிச்சம் இருக்குது அதுக்கு மேல இந்த 1 தானே இருக்கு. அப்ப இந்த 1 தான் மிச்சம் வரும். அடுத்த டிஜிட் பார்க்கலாம். இப்ப இந்த 34 என்னங்கிறத இந்த கடைசியை விட்டுட்டு 34ன்னு பாரு. 34 10ஆல வகுத்து மீதி பாரு. அப்ப இது 0ன்னு இருந்தா கரெக்டா வகுப்படும். 30ன்னு இருந்தா வகுப்படும். 30க்கு மேல இதுல மீதி எத்தனை இருக்கு? 4. சரியா? அப்ப இந்த 4 வந்துடும். இப்ப இங்க பாரு, இதுல முதல்ல இந்த 2ங்கிற டிஜிட்டை தனியா எடுத்துட்டேன். இதுல 1ங்கிற டிஜிட்டை தனியா எடுத்துட்டேன். 4ங்கிற டிஜிட்டை தனியா எடுத்துட்டேன். இப்ப 3 மாடுலோ 10 என்ன வரும்? 3 தான் வரும். ஏன்னா அது வகுவே படாது. அதாவது இங்க ஒரு சின்ன நம்பர் இருந்ததுன்னு வையேன், சின்ன நம்பர் டிவைடட் பை பெரிய நம்பர்னு இருந்ததுன்னா மீதி என்னன்னு கேட்டா அந்த சின்ன நம்பரே தான் வரும். ஏன்னா கோஷன்ட் எடுக்க முடியாது, ஈவு எடுக்கவே முடியாது, ஈவு வராது. சரியா? சோ இந்த 3 வரும். அப்ப
இந்த மாடு ஒரு நம்பர் மாடுலோ 10 அப்படின்னு போட்டேன்னா அந்த கடைசி டிஜிட்ட தனியாக பிரிச்சிடலாம். ரைட்டா? அப்புறம் இதுல நல்லா பாரு, இதுல என்னோட வேல்யூ 3412 இருக்குது. இதுல என்னோட வேல்யூ 341 ஒன்ன விட்டுட்டோம். இந்த லாஸ்ட் டிஜிட்ட விட்டுட்டோம். அடுத்து இது 341ங்கிறத 34 ஆக்கிட்டோம். அடுத்து இந்த 34 என்னன்னு மாத்திருக்கோம்? 3 மாத்திருக்கோம். சரியா? அப்ப நீ என்ன செய்யணும்? இதுல இருந்து என்னோட வேல்யூவை மாத்தணும். இப்படி மாத்துறதுக்கு என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம்னா n is equal to n divided by 10 கோஷன்ட் எடுக்கணும். கோஷன்ட்ட எடுக்கணும். இப்ப இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி பாரு. இது சப்ஸ்டிடியூட் பண்ணி பாக்குறதுக்காக தான் இது உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதை எழுதுறேன். டிவைடட் பை 10 கோஷன்ட் என்னன்னு பாரு. கோஷன்ட் என்ன அப்படின்னா என்ன வரும்? 341 இதுதானே கோஷன்ட்டா வரும். 341 கோஷன்ட்னா ஈவு. ரைட்டா? கோஷன்ட்னா என்னது? ஈவு. ஓகேயா? நீ ஆக்சுவலா இப்படிதானே போடுவ. 3412 என்ன போட்டேன்னா 3412 போட்டு இந்த இடத்துல என்ன போடுவ? இந்த இடத்துல 10ஆல வகுக்கணும்னு போடுவ. இந்த பக்கம் என்ன போடுவ? மேல வந்து இதுக்கு மேல கோஷன்ட் போடுவ. அப்ப 3412னா மேல என்ன போடுவ? 341 போட்டு இந்த 2 தான் என்ன ஆகும்னா ரிமைண்டரா இறங்கும். அப்ப இதை வகுத்து கோஷன்ட் எடுத்தேன்னா 341. ரைட்டா? அதே மாதிரி இந்த நம்பர் வந்துடும். n is equal to n divided by 10. இந்த இதுல 341 என்ன ஆயிட்டா? 341 divided by 10. Quotient என்னன்னா இந்த 34 will become as the quotient. n is equal to n divided by 10. இப்ப இங்க 34 இருக்கு. 34 divided by 10 அப்படின்னா இந்த 4 விட்டுரு, மீதியை விட்டுரு. மிச்சம் இருக்கிறது என்னதான் வரும்? 3 வந்து quotient வரும். இப்ப n is equal to n divided by 10. 3 divided by 10. Quotient என்ன? Quotient கண்டுபிடிக்க முடியாது. ஈவு வராது. இப்ப என்ன வரும்னா 0. சரியா? இப்படிதான் என்ன பண்ணணும்னா டிஜிட்ட தனியா எடுக்கணும். தனியா எடுக்கும்போது இந்த நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது வருது. இப்ப இதை இப்படி மாத்தி கொள்ளலாம். எது வரைக்கும்னா என்னோட வேல்யூ 0 வர வரைக்கும். இந்த தனியா எடுத்த டிஜிட்ட கம்பேர் பண்ணி எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும், எது சின்னதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே தானா?